பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொழுக்கட்டை தயார் செய்யும் விதம். மிக்ஸி ஜாரில் ஊற வைத்த பாசிப்பருப்பும் உளுந்தம்பருப்பு போட்டு பேஸ்ட் எடுத்து வைங்க. அடுத்து ஒரு பவுலில் அரிசி மாவு தண்ணி ஊற்றி தோசை மாவு மாதிரி கலக்கி இது கூட பேஸ்ட் அரைத்த உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இந்த மாவு மிக்சர் ஊற்றி நல்லா குக் பண்ணுங்க. 16 மினிட்ஸ் குக் ஆகி வந்ததும் சப்பாத்தி உருண்டை மாதிரி ஆனதும் தாளிக்க ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா குக் பண்ணுங்க. இதை இந்த மாவு கூட போட்டு தாளிப்பு ஊற்றி கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு பிளேட்டில் உருண்டை பிடித்து வைங்க. இட்லி ஸ்டீமரில் வேக வைத்து இதை சட்னி கூட தொட்டு டேஸ்ட் பண்ணி சிக்கன் மட்டன் கறி கூட வைத்து டேஸ்ட் பண்ணுங்க. வெரி டேஸ்டி பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொழுக்கட்டை ரெடி.